ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல எம்எக்ஸ் பிளேயர்ல ரிலீஸ் ஆயிருக்க பி மை பிரின்சஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல மொத்தமா 30 எபிசோட் இருக்கு. இது ஒரு ரொமான்டிக் டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டரா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆசை இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு டாப் ஆக்டரோட சேர்ந்து ஒரு டிராமா பண்ற வாய்ப்பு. அதுல நம்ம ஹீரோயின் களம் இறங்குறாங்க. அது ஒரு பீரியாடிக் டிராமா. அதுல நடிக்கும் போதே 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஏற்படுது. ஆனா 2 பேருமே அதை சொல்லிக்கல. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அதை சொல்லலான்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாரு. அதுல நினைவுகளை மறந்துடுறாரு. அவருக்கு ஞாபகம் இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த டிராமா மட்டும்தான். சோ அதுல நம்ம ஹீரோயின் தான் அவங்களுக்கு பேரா இருந்ததுனால அவங்கள மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் அவரை சரிப்படுத்துறதுக்காக அந்த டிராமால உள்ள மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பாட்டை எடுத்திருக்காங்க. அது எக்ஸிகியூஷன்லயும் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோலாம் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அவர் நார்மலா இருக்கும் போதா இருக்கட்டும், அதே மாதிரி பழைய நினைவுகளை மறந்தப்போவா இருக்கட்டும், ரெண்டுத்திலுமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா 2 பேர் கேரக்டருமே ரொம்ப நீட்டா எழுதியிருக்காங்க. இவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணாலே இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். வெப் சீரிஸ்ல வர லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், வெப் சீரிஸ்ல வர காமெடி போர்ஷன்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி பல இடத்துல ஃபீல் குட் ஃபேக்டரும் நம்ம கனெக்ட் ஆகும். டெக்னிக்கலி வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில இடத்துல நமக்கு பயங்கரமா பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கதா செய்யும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.